ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தில் ராகு பகவான், 8ஆம் இடத்தில் கேது பகவான். இந்த மகர ராசி அப்படின்னு சொன்னாவே உழைப்பிற்கு பேர் போனவர். 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானம், முதல்ல அங்க ராகு வர. ராகு அப்படின்னா பிரம்மாண்டம். அப்ப பிரம்மாண்டமான பொருளாதார வளர்ச்சி கண்டிப்பா இருக்கு, அது எந்த டவுட்டும் கிடையாது. பணத்தை கரெக்டா ஹேண்டில் பண்ற வேலையை மகர ராசி. ஏற்கனவே இருக்கிற கடனை கட்டாம திருப்பி நம்ம பிசினஸ்ல போடுறது, வேற ஏதோ விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றது கூடாது. அதை மட்டும் கேர்ஃபுல்லா இருந்தாங்க அப்படின்னா மகர ராசி என்பவர்களுக்கு குடும்பஸ்தானத்துல ராகு வந்திருக்காரு. அதனால பாத்தீங்கன்னா குடும்பத்துல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யும். என்னன்னா அம்மா அப்பா கூட பிறந்தவங்க நார்மலா ட்ரீட்மெண்ட் எடுத்து நடக்கலன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா உறுதியா அவங்களுக்கு குழந்தை பேர் உண்டு. கிடைக்கிற வேலையை வாய்ப்புகளை எடுத்துக்கிட்டு இவங்க சாதிச்சாங்க அப்படின்னா வளர்ச்சி கண்டிப்பா உண்டு. இந்த கணவரால ஏதாவது ஒரு பிரிவினை சார்ந்த விஷயங்கள் இருக்கு, இல்லை கணவரால் அவமானப்படுத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை கடந்த காலகட்டத்தில் நடந்தது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை வழிபாடு பண்றது நல்லது. இந்த வருஷம் இவங்க ஒரு வாட்டி சபரிமலை போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ராகு கேது பயிற்சி பலன்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் வீனஸ் பாலாஜி சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கம்மா. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது சார்? மகர ராசிக்கு பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்தில் ராகு பகவான், 8ஆம் இடத்தில் கேது பகவான் பேச்சு வைக்கிறார். இந்த மகர ராசி அப்படின்னு சொன்னாவே உழைப்பிற்கு பேர் போனவர்கள். எந்த டைம்ல கூப்பிட்டு அவங்க ஒரு வேலையை கொடுத்தா கூட செய்யக்கூடிய ஒரு திறன் கண்டிப்பா படைத்தவர்கள் மகராசி. அதே மாதிரி எந்த நிலையிலையும் அவங்க ரொம்ப கஷ்டமான வேலை கொடுத்தாலும் செய்வாங்க, கீழே படுத்துக்கிட்டு வேலை செய்யணும்னு சொன்னாலும் செய்வாங்க. நல்ல நிலையில ஒரு வேலையை கொடுத்தா கூட அவங்க செய்யக்கூடிய திறன் படைத்தவர்கள் மகர ராசி என்பவர். இந்த மகரத்துக்கு நெகட்டிவே என்னன்னா தப்பான ஏதாவது ஒரு விஷயத்துல தலையிட்டு கடைசியில மாட்டிக்குவாங்க. அதனால நிறைய பேருக்கு வாழ்க்கையில பொருளாதார சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய சந்திச்சுட்டு இருக்காங்க. அதுவும் இந்த 7.5 சனி வேற. நிறைய மகர ராசி என்பது முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, மகர ராசி சனியுடைய வீடு, 7.5 சனி பெருசா பாதிக்காது அப்படிலாம் சொன்னாங்க. நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டே வரோம், மகர ராசி சனியோட வீடுன்னு சொன்னா கூட அவர் கர்மக்காரகன். அப்ப அந்த கர்மாவை பலன் தகுந்தாற் போல நல்லது செஞ்சீங்கன்னா நல்லது, கெட்டது செஞ்சா கெட்டது. அது நம்மளுடைய முன்ஜென்ம கர்மாவும் சேர்ந்து வரும் அதுல. அந்த மாதிரி கர்ம வினையை நிறைய பேர் சந்தித்து அதனால நிறைய கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு ராசியா மகர ராசி இருந்து கடந்த காலகட்டத்தில் அவங்க இப்ப இதெல்லாம் தாண்டி வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த ராகு கேது பயிற்சியும் இவங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியா தான் கண்டிப்பா இருக்கும். மகர ராசிக்காரங்க ஒரு பெரிய கஷ்டத்தை கடந்து இப்போ ஒரு நிம்மதி கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு பயணிச்சுட்டு இருக்காங்க. சந்தோஷமா வாழணும்னா அதுக்கு அடிப்படையான காரணம் பணம். அவங்களுக்கு இந்த காலகட்டத்துல பண வரவும் பொருளாதார வளர்ச்சியும் எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது சார்? இந்த 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானம், முதல்ல அங்க ராகு வரார். ராகு அப்படின்னா பிரம்மாண்டம். அப்ப பிரம்மாண்டமான பொருளாதார வளர்ச்சி கண்டிப்பா இருக்கு, அது எந்த டவுட்டும் கிடையாது. நிறைய பணம் வரும். அந்த பணத்தை கரெக்டா ஹேண்டில் பண்ற வேலையை மகர ராசி செய்யணும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, பணம் வந்தோடனே எல்லாருக்கும் ஒரு என்ன தோணும், நான் ஏற்கனவே லாஸ் பண்ணிட்டேன், அதை திருப்பி பிடிக்கணும், இந்த பணத்தை வச்சு அடுத்த டபுள் ஆக்கிக்கணும், ட்ரிபிள் ஆக்கிக்கணும். தப்பான முடிவுகள் எடுக்காம இருந்தாங்க அப்படின்னா மகர ராசி என்பவர்களுக்கு அடுத்த 1.5 வருஷத்துல அவங்களுடைய மிகப்பெரிய தொல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கடன் பிரச்சனை தீர்வுக்கு வரும். பணம் வந்தா என்ன பண்ணணும்னா முதல்ல போய் இவங்க கடன் அடைக்கிற வேலையை பார்க்கணும். ஐயோ பணம் வந்துருச்சு, இதை நான் இன்னொரு இடத்துல போட்டால் எனக்கு இன்னொரு இடத்துல பணம் வரும், நம்ம அதை மாற்றினோம்னா நம்ம கடனை சீக்கிரமாக கட்டிடலாம். எல்லாருமே சீக்கிரமாக கட்டணும் ஆசைப்படுறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதை ஏற்கனவே இருக்கிற கடனை கட்டாமல் திருப்பி நம்ம பிஸ்னஸில் போடுறது, வேற ஏதோ விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது கூடாது. அதை மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்தாங்க அப்படின்னா மகர ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய மகாலட்சுமி யோகத்துடன் வரக்கூடிய ராகு கேது பயிற்சியா கண்டிப்பா இருக்க போகுது. சார், மகர ராசிக்காரங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வரம், குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த வருஷம் அமையுமா சார்? இந்த குடும்பஸ்தானத்துல ராகு வந்திருக்காரு. அதனால பாத்தீங்கன்னா குடும்பத்துல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யும். சரிங்களா? என்னன்னா அம்மா அப்பா கூட பிறந்தவங்க அவங்களால சில தொந்தரவுகள் வரும். அவங்க கிட்ட ஏதாவது தவறான பேச்சுவார்த்தைகள், அவங்க மூலியமா ஏதாவது சண்டைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா அது திருமணத்தை தள்ளி வைக்காது. திருமண யோகம் கண்டிப்பா உண்டு. என்னன்னா இவங்க ஃபேமிலி அப்படின்னு கண்டென்டடா பார்க்கணும். என் மனைவி என் மக்கள்னு பார்த்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை.
இல்லை நான் எங்கள் அம்மா அப்பாவும் பார்த்துக்கணும், என் மனைவி குழந்தைங்களும் பார்க்கும்போது என்னன்னா 2 பேருக்குமே ஒரு கிளாஷ் வரும். அதனால என்னன்னா இவங்களுக்கு வேலையில பிரச்சனை வரும். அதனால பிசினஸ் சரியா கவனம் செலுத்த முடியாம இருக்கும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா ஃபேமிலிய அம்மா, அப்பா கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ, அம்மா, அப்பாக்கு நடந்துக்கணும். அம்மா, அப்பாக்கு என்ன செய்யணுமோ, அம்மா, அப்பாக்கு செய்யணும். அதே மாரி மனைவிக்கு என்ன செய்யணும், கணவருக்கு என்ன செய்யணும், குழந்தைக்கு என்ன செய்யணும் பார்த்து இவங்க தனித்தனியா கவனிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது. குழந்தை இல்லாதவர்களுக்கு உறுதியா இந்த ராகு கேது பயிற்சி குழந்தை வரத்தை கண்டிப்பா குடுக்கும். என்னன்னா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இந்த 8ஆம் இடத்துல வரக்கூடிய கேது என்ன பண்ணும்னா, ட்ரீட்மெண்ட் எடுக்காம குடுக்காது. அதனால நீங்க நார்மலா ட்ரீட்மெண்ட் எடுத்து நடக்கலன்னு சொல்லக்கூடியவர்கள், இந்த காலகட்டத்தில போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா, உறுதியா அவங்களுக்கு குழந்தை பேர் உண்டு. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இந்த மகர ராசியில இருக்க மாணவர்களுக்கு நிறைய பேர் வேலை இல்லாம வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கு? இந்த 2ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு என்ன பண்ணுவார்ன்னா, கண்டிப்பா ஒரு வேலைய குடுத்துருவார். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, இத்தன வருஷம் வேலை இல்லாம இருந்துட்டோம். கொஞ்சம் நல்ல சம்பளத்துக்கு போனா தான் என்ன? வர வாய்ப்புகள தட்டி விடுறாங்க இப்போ. அதான் பிரச்சனையே. இல்ல எனக்கு ஒரு 20,000க்கு சம்பளம் வந்துச்சு. என் ஃப்ரெண்ட் 25,000க்கு சம்பளத்துக்கு போயிட்டுருக்கான். அவன் என்ன சொல்லுவான் கூப்பிட்டு, "இல்ல வெயிட் பண்ணு. உனக்கு இது மாரி ஒரு சான்ஸ் வரும்." அந்த மாரி சொல்லுவாங்க. அந்த மாரி அட்வைஸ எடுத்துக்காம, இவங்க கிடைக்கிற வேலைய இப்ப ஜாயின் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால இவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி இருக்கும். அந்த பொருளாதார வளர்ச்சி வரும்போது என்ன ஆகும்? மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் வேலை வாய்ப்பு கிடைச்சு, இவங்க வாங்கியிருப்பாங்க. லோன்ஸ்லாம் வாங்கியிருப்பாங்க. இல்ல அப்பா லோன் வாங்கி படிக்க வச்சிருப்பாரு. அந்த லோன் எல்லாம் முதல்ல குறைச்சுக்கிட்டே வரணும். அத செஞ்சுட்டாங்கன்னா சேஃப். இல்ல நான் கொஞ்சம் வெயிட் பண்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி வேலைய தேடுறேன்னா, திருப்பி பொருளாதார சிக்கல்ல போய் மாட்டிப்பாங்க. அதனால கிடைக்கிற வேலைய, வாய்ப்புகளை எடுத்துக்கிட்டு இவங்க சாதிச்சாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வளர்ச்சி கண்டிப்பா உண்டு. அத செய்யக்கூடிய ஒரு நேரமாக அந்த ராகு பயிற்சி இருக்கு. சார், மகர ராசியில இருக்க பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு சார்? மகர ராசியில இருக்கக்கூடிய பெண்கள்லாம் கடந்த காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. காரணம் என்னன்னா, கணவர் ஏதாவது லோன் வாங்கியிருப்பார். அதுக்கு இவங்க பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். இல்ல கணவரால ஏதாவது ஒரு பிரிவினை சார்ந்த விஷயங்கள் இருக்கும். இல்ல கணவரால படக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் கடந்த காலகட்டத்துல நடந்திருக்கு. அந்த மாரி இருக்கக்கூடியவர்களுக்கு, இப்ப இவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. முதல்ல கணவன் நெறைய சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். பிரிந்து வாழக்கூடிய பெண்கள் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு உண்டு. முக்கியமா நெறைய பெண்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, கடந்த காலகட்டத்துல வேலை செய்யக்கூடிய இடத்துல அங்கீகாரம் கிடைக்கல 1. 2வது மேலதிகாரிகளால ஏதாவது ஒரு தொல்லைகள் இருந்திருக்கும். இவங்கள ஏதாவது ஒரு டார்ச்சர் பண்ணி இவங்கள வந்து டெவலப் பண்ண முடியாம வச்சுட்டே இருந்திருப்பாங்க. அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். அவங்களுக்கு நல்ல பதவிகள் கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும். முக்கியமா தொழில் செய்த பெண்களுக்கு நெறைய பேருக்கு கடந்த காலத்துல கடன் வந்துருச்சு. இந்த கடன் வந்தனால என்ன ஆயிடுச்சுன்னா, வீட்ல "நீ வந்து பிசினஸ் பண்றதுக்கு லாயக்கு இல்ல. நீ தேவையில்லாம போய் கடன்ல மாட்டிவிட்ட" அப்படின்னு சொல்லி அம்மா, அப்பாவாலயும் பிரச்சனை, கணவர்னாலயும் பிரச்சனை ஆயிருக்கும். அந்த கடனை தீர்க்கக்கூடிய நேரமாக பெண்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் இருக்கு. சார், நம்ம மகர ராசிக்காரங்களுக்கான பலன்கள் பார்த்தோம். இருந்தாலும் மகர ராசிக்காரங்க இதுலலாம் கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னா அது என்ன விஷயம்? மகர ராசி ஆளுங்களுக்கு இந்த வாட்டி நெறைய பணம் வரும். அந்த பணத்த பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணணும். என்ன தேவைக்காக பணம் வந்ததோ, அத பூர்த்தி பண்ணிக்கணும். இல்ல எனக்கு வந்து ஒரு ஒரு 10,00,000 ஒருத்தர் தராங்க வச்சுக்கோங்க. அந்த 10,00,000 வாங்கி இவங்களுக்கு என்ன தேவை? கடன் அடைக்கணும்னா கடன் அடைக்கணும். இல்ல பிசினஸ் போணும்னா பிசினஸ் போணும். இத விட்டுட்டு நான் வேற ஒரு பிசினஸ் திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அதுல இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னா மாட்டிக்குவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாரி பணம் வருது. வரக்கூடிய காலகட்டத்துல இவங்களுக்கு இருக்கக்கூடிய தேவைகள நிவர்த்தி பண்ணிக்கணும். அத விட்டுட்டு நான் இந்த பணம் வரத அப்படியே டபுள் ஆக்கிருவேன். நான் ஷேர் மார்க்கெட்ல போட்டு டபுள் ஆக்கிக்கிறேன். ஏற்கனவே நான் வந்து நல்லா பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு நேரம் சரியில்லாதனால தான் நான் தோத்து போயிட்டேன். இப்ப திருப்பி எனக்கு நாலேட்ஜ் இருக்கு. நான் திருப்பி ஷேர் மார்க்கெட்ல போடுறேன். கிரிப்டோ கரன்சி வாங்குறேன்னு சொல்லி போய் மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. ஏன்னா எல்லாருக்குமே வந்து என்னன்னா, பணம் வரும்போது ஏற்கனவே இருக்க ஒரு லாஸஸ கேப்பிட்டலைஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. இயற்கை அது. ஆனா அத போய் பண்றேன்னு போய் திருப்பி மாட்டிப்பாங்க. அந்த மாரி இல்லாம சேஃபா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல் நலத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த 8ஆம் இடத்துல வரக்கூடிய கேது என்ன பண்ணும்னா, உடல்நலம் சார்ந்த விஷயங்கள தொந்தரவுகள குடுக்கும். ஒரு பிபி, சுகர் அதிகமாகுறது, இல்ல உடல்ல ஏதாவது உபாதைகள் வரதெல்லாம் வரும். அப்ப சின்ன லெவல்ல ஏதாவது இருக்கும்போதே, அசௌகரியங்கள் இருக்கும்போதே போய் உடம்ப செக் பண்ணிக்கணும். நெறைய மகர ராசிக்கு என்ன பிரச்சனைன்னா, நான்லாம் ரொம்ப தைரியமான ஆளு, திடகாத்திரமான ஆளு, நாங்கலாம் அந்த காலத்து ஆளு, நாங்கலாம் அப்படி வளர்ந்துருக்கோம், நாங்கலாம் இப்படி வளர்ந்துருக்கோம்னு கதை பேசுவாங்க. அதனால திடீர்னு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வந்தா அது பெரிய லெவல்ல போயிரும். அதனால இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் சரி பண்ணி வச்சுக்கிறது, போறது, டாக்டர போய் உடனே பார்க்கறது, மருந்து எடுத்துக்கிறது ரொம்ப கவனமா பார்த்துக்கிட்டாங்கன்னா, உடல்நிலை உடல்நிலை சார்ந்த பிரச்சனையில பாதிப்புகள் வராது. சார், மகர ராசிக்காரங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றியை தரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க செய்ய வேண்டிய வழிபாட்டு முறை, அவங்க வணங்க வேண்டிய கடவுள் யார் சார்?
மகர ராசி அன்பர்கள் இந்த ராகு கேது பயிற்சியில வழிபடக்கூடிய தெய்வம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, முக்கியமான தெய்வம் பக்கத்துல இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை வழிபாடு பண்றது நல்லது. இல்ல சார் பக்கத்துல எங்க காவல் தெய்வம் இருக்கு அப்படின்னு தெரியல அப்படின்னா, இந்த வருஷம் இவங்க ஒரு வாட்டி சபரிமலை போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த சபரிமலை போகும்போது பாத்தீங்கன்னா, முதல்ல வாவர் சமாதி அப்படின்னு இருக்கு. வாவர் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் சபரிமலை ஐயப்பனை பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாங்கன்னா, இந்த வருஷம் இவங்களுக்கு வாழ்க்கையில நினைச்ச விஷயங்கள்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு வருஷமாகவும் ராகு கேது பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது. சார், மகர ராசிக்காரங்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு? எந்தெந்த விஷயங்கள் அவங்களுக்கு சாதகமா இருக்கு? எந்தெந்த இடங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும்? அவங்களுக்குரிய வழிபாட்டு முறை என்ன? அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்க நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஜோதிடர் வீனஸ் பாலாஜி சாரிடம் உங்களுடைய ஜோதிட ஆலோசனைகளை பெற திரையில் தெரிகிற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அங்காளம்மா செங்காளம்மா செங்கத்தில் வாழிடும் மாரியம்மா, என் ஆதாரமே நீதானம்மா, என் துன்பத்தை தீர்த்திட வாடியம்மா. அண்டம் முழுவதும் காப்பவளே அன்னபூரணி நீலியம்மா, நன்றி கூறிய நான் தொழுவேன் நாகதேவிய வாடியம்மா. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர்.